ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கொள்ளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக இதை வறுத்தெடுக்க போகிறோம். இது வறுபடுறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். கைவிடாமல் நல்லா பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொள்ளு வறுபட்டு நல்லா வாசம் வருது. வாசம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக கொட்டி வச்சு ஆற வச்சுக்கலாம். கொள்ளு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு, நாட்டு பூண்டாக இருந்தால் உங்களுக்கு 10 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் ஊற்றும் போது கவனமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான துவையல் ரெடி. இதை நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் நல்லா விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.